அந்த பகுதியிலிருந்து அமைச்சர் மூர்த்தி இணைகிறார். சார் வணக்கம். மக்களுடைய போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பை பதிவு செஞ்சு வந்தீங்க, எப்படி பாக்குறீங்க? சார், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பம் முதலே இந்த டங்ஷன் தமிழ்நாட்டிலே குறிப்பாக மதுரை மாவட்டம் மேலூர்ல வராது என்பதற்கு பல்வேறு வியூகங்களை வகுத்து பல்வேறு தீர்மானங்கள் நம்முடைய சட்டமன்றத்திலே ஒருமனதான தீர்மானத்தையும் கொண்டு வந்து ஒரு எப்போதும் வராது என்ற உத்தரவாதத்தை முதலில் தந்தவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சார், மக்கள் அந்த தமிழக முதலமைச்சர் நான் இருக்கும் வரை கண்டிப்பாக அங்க வந்து சுரங்கம் வராது அப்படின்னு ரொம்ப உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாரு. மக்கள் எப்படி அதை ட்ரஸ்ட் பண்ணாங்க? மக்கள் கிராமமா போய் அதை சொல்லும் போது மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. மக்கள் மறுப்பு சொல்லல. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து நீங்கள் தமிழ்நாடு முழுமையாக தீர்மானம் கொண்டு வந்தாலும் ஒன்றிய அரசும் ரத்து செய்தால்தான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படின்னு சில பேர் வந்து தூண்டுதல் பண்ணாங்களே ஒழிய மக்களை பொறுத்தளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முடிவு, அவர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் அந்த பகுதி மக்கள் மத்தியிலே இல்லை. அந்த சுரங்கங்கிறது வளர்ச்சிக்கான ஒண்ணுதான் அப்படின்னு பிஜேபி தரப்புல இருந்து தொடர்ந்து சொல்லப்பட்டுச்சு. சிலரை அழைச்சிட்டு கூட போனாங்க. அதெல்லாம் அந்த பகுதி மக்கள் எப்படி பார்த்தாங்க? இல்ல, மக்கள் வந்து விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள், அங்க அதுபோல அங்க கோவில்கள் அதிகம் இருக்கிறது, அது மாதிரி நம்முடைய பறவைகளுடைய சரணாலயம் இருக்கிறது, எல்லா வகையிலும் இருக்கிற போது முழுமையாக அந்த பகுதி மக்கள் விவசாயத்தவே நம்பியிருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். எனவே 5000 ஏக்கர் பாதிக்கிற போது பல்வேறு கிராமங்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதனைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒருபோதும் டங்ஷன் வராது, அதற்கான தமிழ்நாடு கனிம வளமும் மதுரை மாவட்டத்தினுடைய கனிம வளத்தினுடைய அலுவலகமும் ஒருபோதும் அடிப்படை வசதி செய்வதற்கு கூட அனுமதி தராதுன்றதை திட்டவட்டமாக மிக தெளிவாக பொதுமக்களிடத்திலே சொல்லி சட்டமன்றத்திலே நிறைவேற்றியது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.